ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ரெண்டையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து ஒரே நேரத்துல அக்யூரேட்டா வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்றதான் அந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதை பத்தி கொஞ்சம் தியரிட்டிக்கலா சில விஷயங்கள் பார்க்க போறோம். அப்படின்னா டி பிராக் wavelength associated with a moving particle traveling with a uniform velocity v is given by lambda equal to h by mv. இது வந்து டி பிராய் வேவ்லெங்த் ஓட லாம்டா வேல்யூ யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவிங் பார்ட்டிகல். ஒரு மூவிங் பார்ட்டிகளுக்கான டி பிராய் வேவ்லெங்த்துக்கான ஃபார்முலா இது. இது நம்ம ஏற்கனவே டி பிராய் வேவ்லெங்த் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு மோனோக்ரோமேட்டிக் வேவ் ஆஃப் இன்ஃபினைட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறாங்க. அடுத்து இதனுடைய இந்த வேவோட பேஸ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாத்தீங்கன்னா vp equal to c square by v இதுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ c is the velocity of light, vன்றது அந்த velocity. அப்ப இந்த vp ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட vp வந்து இந்த ஃபார்முலா படி நமக்கு வந்து யாரோட அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா c ஓட எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப and is thus always greater than the velocity of light in vacuum. vpன்ற அந்த பேஸ் வெலாசிட்டி ஆனது எப்பவுமே வந்து நமக்கு இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட அதிகமா இருக்கு. பட் ஆனா நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட எதுவுமே என்ன பண்ண கூடாது, நமக்கு வந்து அதிகமா இருக்க கூடாது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இஸ் தியரிட்டிக்கலி இம்பாசிபிள். அதனால இது தியரிட்டிக்கலி இம்பாசிபிள் ஃபார் எ மோனோக்ரோமேட்டிக் டி பிராய் வேவ் ட்ரெயின் டு டிரான்ஸ்போர்ட் எ பார்ட்டிகல் ஆர் கேரி எனர்ஜி. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகளினுடைய அந்த வெலாசிட்டி ஆனது, பார்ட்டிகல் வேவினுடைய வெலாசிட்டி ஆனது கண்டிப்பா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பேஸ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பேஸ் வெலாசிட்டின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ் வெலாசிட்டி மியர்லி ரெப்ரசன்ட்ஸ் த ரேட் at which a given pace of a monochromatic wave train advances and is purely இது ஒரு அதாவது பேஸ் வெலாசிட்டின்றது ஒரு பியூர்லி மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. அதே போல நெக்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா further the stability of a material particle like an electron போன்ற ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகளுடைய ஸ்டெபிலிட்டி எதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it should be concentrated over a small region of space at any given instant of time அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லுது. அதாவது மீனிங் என்ன அப்படின்னா further the stability of a material particle like an electron demands that it should be concentrated over a small region of space at any given instant of time. இதோட மீனிங் என்ன அப்படின்னா பார்ட்டிகல் வேவ் வந்து மொத்த நம்ம ஆர்டினரி வேவ் போல இல்லாம பார்ட்டிகல் வேவ் வந்து நமக்கு பார்ட்டிகல் வந்து ஒரு பார்ட்டிகல் அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால பார்ட்டிகல் வேவ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப தூரம் பரவாம ஒரு ஸ்மால் ரீஜனுக்குள்ளதான் அந்த வேவ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதன் காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல் வேவ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னவாக அது வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வேவா தான் வந்து டிராவல் பண்ணும். இந்த குரூப் ஆஃப் வேவோட அந்த வேவ் லென்த் பாத்தீங்கன்னா நியர்லி ஈக்குவல் வேவ் லென்த் சென்டர்ட் அரவுண்ட் த டி பிராய் வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு h by p. அதாவது குரூப் ஆஃப் வேவா அது டிராவல் பண்ணும். அதோட சென்டர் வேவோட வேவ் லென்த் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு h by p. அதாவது டி பிராய் வேவ் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த வேவோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு we obtain, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா we obtain a wave pocket. அதனால வேவ் பாக்கெட்ன்ற ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க. The amplitude of which is different from zero only in a certain small region of space having dimension of the particle. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் பாக்கெட்டோட ஆம்பிளிடியூட் வந்து the wave pocket, the amplitude of which is different from zero only in a certain small region. இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரீஜனை தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய வேவ் பாக்கெட்டினுடைய ஆம்பிளிடியூட் என்னவா இருக்கும், நமக்கு ஜீரோவா இருக்கும். செட்டைன் ரீஜனுக்கு வெளியில, அந்த செட்டைன் ரீஜனுக்கு உள்ள மட்டும்தான் ஜீரோவா இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேவ் பாக்கெட் the amplitude of which is different from zero only. different from zero னா அதோட வேல்யூ ஜீரோவில இருந்து வித்தியாசமா இருக்கும். எங்க அப்படின்னா இங்க செட்டைன் ஸ்மால் ரீஜன். இந்த செட்டைன் ஸ்மால் ரீஜன்றது எந்த ரீஜன் அப்படின்னா
அந்த டைமென்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல். இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா பார்ட்டிகளோட டைமென்ஷன் எது வரைக்கும் இருக்கும்? பார்ட்டிகல்னா அதோட நீளம், அகலம், உயரம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் மட்டும் அதோடைய ஆம்பிளிடியூட் இருக்கும். மற்ற இடங்கள்ல ஆம்பிளிடியூட் என்னவா இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா 0வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப this small region of space, இந்த small region of space is associated with the position of the particle. இந்த ஸ்மால் ரீஜன் தான், அதாவது எது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஆம்பிளிடியூட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும், வேவ் பாக்கெட்டோட ஆம்பிளிடியூட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கோ அந்த ஸ்மால் ரீஜனை என்னவா எடுத்துக்கணும்? அந்த ஸ்மால் ரீஜன் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகளா இருக்கும். அந்த ஸ்மால் ரீஜன் வந்து பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகளோட தொடர்புடையதா இருக்கும். This small region of space is associated with the position of the particle and this wave packet travels with the velocity known as the group velocity Vg, which is equal to the particle velocity v. The small region region of space is associated with the position of the particle and this wave packet travels with the velocity known as group velocity, which is equal to the particle velocity v. Hence, instead of associating a single monochromatic de Broglie wave with a particle, we associate with a wave packet consisting of a group of waves of nearly equal amplitude centered around de Broglie wavelength lambda equal to h by p of the particle. The wave packet has the dimension of the localized particle and it travels with the same velocity as the particle. இதுவரை இந்த ரெண்டு பேராகிராஃப்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the small region of space associated with the position of the particle and this wave packet travels with the velocity known as group velocity. Particle வந்து, அதாவது பார்ட்டிகல் வேவ் வந்து நமக்கு ஒரு வேவ் பாக்கெட்டா தான் டிராவல் பண்ணுது. அந்த வேவ் பாக்கெட்டோட வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றோம், நம்ம வந்து அத குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம். இந்த குரூப் வெலாசிட்டி யாருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி. இப்போ உதாரணமா ஒரு எலக்ட்ரான் இயக்குது அப்படின்னா நமக்கு டி பிராய் கான்செப்டின் படி அந்த எலக்ட்ரான் அலை வடிவத்தில் இயங்குதுன்னு சொல்றாங்க. பட் அந்த அலை என்ன வடிவமாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேவ் பாக்கெட், வெறும் சிங்கிள் வேவா இல்லாம ஒரு வேவ் பாக்கெட்டா மூவ் ஆகுது. வேவ் பாக்கெட்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ள நிறைய வேவ்ஸ் சேர்ந்த ஒரு மொத்தமா சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் வேவ்ஸா இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து அது மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த வேவ் பாக்கெட்டோட வெலாசிட்டி குரூப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த குரூப் வெலாசிட்டினா அந்த பார்ட்டிகல் போகக்கூடிய வெலாசிட்டிக்கு ஈக்குவல். இது நம்ம கேட்பாங்க, பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து பேஸ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்குமா இல்ல வந்து குரூப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. அதான் நமக்கு இந்த என்ன வந்து நமக்கு குரூப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது. அடுத்ததாக வந்து இந்த டேர்ம் என்னன்னா, இந்த வேவ் பாக்கெட் ஹஸ் த டைமென்ஷன். வேவ் பாக்கெட்டோட டைமென்ஷன் எதுக்கு கிட்டத்தட்ட வந்து யாரோட டைமென்ஷனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகளுடைய இல்ல வேவ் பாக்கெட் ஹஸ் த டைமென்ஷன் ஆஃப் த லோக்கலைஸ்டு பார்ட்டிகல்ஸ். லோக்கலைஸ்டு பார்ட்டிகல் அப்படின்னா பார்ட்டிகளோட டைமென்ஷனுக்கு கிட்டத்தட்ட பார்ட்டிகளுடைய டைமென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் டிராவல்ஸ் வித் த சேம் வெலாசிட்டி as the particle. இதே கான்செப்ட் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அடுத்த the association of a group of waves with a moving particle means that the position of the particle at any instant of time cannot be specified with any decided degree of accuracy. All that we can say is that the particle is somewhere within the group of waves, that is within a small region of space. இந்த பேராகிராஃப்ல தான் நமக்கு வந்து அந்த ஹைசன்பர்க் பிரின்சிபலான கான்செப்டை நம்ம சொல்ல வரோம். என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் வேவாக செயல்படுகிற பொழுது அது ஒரு குரூப் ஆஃப் வேவாக செயல்படுகிறது. குரூப் ஆஃப் வேவ்ன்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருக்கிறது இல்ல, ஒரு செர்டைன் ரீஜனை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்குபை பண்ணுது. அப்போ ஒரு செர்டைன் ரீஜனுக்குள்ள வந்து அந்த வேவ் பாக்கெட் ஃபுல்லா கவர் ஆகுது. அப்ப அந்த ரீஜனுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல தான் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல் இருக்க போகுது. அப்ப நம்ம வேவ் பாக்கெட்டுக்கு, அதாவது வேவ் தியரி பேஸ்ட்ல நாம வந்து அந்த பார்ட்டிகளுடைய பொசிஷனை அப்படின்ற போது கண்டுபிடிக்கும் போது நாம கண்டுபிடிக்கக்கூடிய பொசிஷன்ல கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா இன்அக்யூரசி கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து நமக்கு இருக்கிற இடம் நமக்கு கரெக்டா தெரிஞ்சுச்சுன்னா அந்த பொசிஷன் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, இசட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பார்ட்டிகல் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அலை வடிவத்துல இருக்கு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் வேவ்ஸா இருக்கு. அப்ப அந்த குரூப்புக்குள்ள ஒரு இடத்துலதான் என்ன பண்ண போகுது அந்த பார்ட்டிகல் வந்து இருக்க போகுது. அப்ப அந்த பொசிஷனை நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதே கான்செப்டை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா அதோடைய வெலாசிட்டி அப்படி இயக்கத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அவ்வளவு அக்யூரஸியா மெஷர் பண்ண முடியாது. இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க அதிகப்படியா நீங்க அக்யூரஸியோட மெஷர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயத்த என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து கவனிக்க தவறிடுவோம்.
அப்ப அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அக்யூரேட்டா நம்ம மெஷர் பண்ண முடியாது. இதுல இருந்து தான் நமக்கு வந்து என்ன உருவாகுது அப்படின்னா இந்த ஹைசன்பர்க் அப்படின்ற கான்செப்ட் பிரின்சிபல் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் உருவாகுது. இந்த ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி நமக்கு வருது அப்படின்னா இப்போ பார்ட்டிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேவ் நேச்சர். இப்போ பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ஹைசன்பர்க் பிரின்சிபலே கிடையாது. இப்ப ஹைசன்பர்கோட இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளேஷன். எது அதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டினா ஏன் வந்து நம்மளால வந்து அது இன்அக்யூரசியா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் தான். இப்ப இந்த ரீசன் வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்காக இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முக்கியமா அந்த பார்ட்டிகல் வேவ்ஸ் வந்து ஒரு வேவ் பாக்கெட்டா டிராவல் பண்ணுது ஒண்ணு. ரெண்டாவது என்னது அந்த வேவ் பாக்கெட்டோட வெலாசிட்டி வந்து என்ன சொல்றோம் நம்ம வந்து குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம். இந்த குரூப் வெலாசிட்டி யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து ஒரு வேவ் பாக்கெட்டாக அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா கரெக்டா அதோட லொகேஷன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அதை சுத்தி தான் அந்த வேவ் இருக்க போகுது. அப்ப அந்த வேவ் பாக்கெட்டுக்குள்ளதான் அந்த பார்ட்டிகளோட உண்மையான லொகேஷன் இருக்க போகுது. ஸோ அதனால அதோட கரெக்ட் லொகேஷன் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் பண்ண முடியாது, அக்யூரேட்டா நீங்களால ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நமக்கு ஹைசன்பர்க் அந்த அன்சர்டைனிட்டின்ற கான்செப்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. இதுதான் நம்ம இது வரைக்கும் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம். இதுல இருந்து பெருசா கேட்டாங்கன்னா குரூப் வெலாசிட்டி பார்ட்டிகல் வெலாசிட்டி கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. மற்றபடி நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிடலாம். இப்ப அடுத்ததா நமக்கு வந்து ஹைசன்பர்கோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஹைசன்பர்க் பிரின்சிபலுக்கான ஃபார்முலா. இதுல டெல்டா பிஎக்ஸ்ன்றது மொமெண்டத்தை நீங்க மெஷர் பண்ணும் போது ஏற்படக்கூடிய அந்த அன்சர்டைனிட்டி, மொமெண்டத்தை நம்ம எந்த அளவுக்கு மெஷர் பண்ண முடியுதுன்றது. டெல்டா எக்ஸ்ன்றது அதே மாதிரி பொசிஷனுக்கான அந்த வேல்யூ. ரெண்டையும் நீங்க டாட் பண்ணீங்க அப்படின்னா பெருக்கினீங்கன்னா அது யாருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாங்கோட கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ஹைசன்பர்கோட அந்த அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். இதான் நீங்க ஏற்கனவே நீங்க இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்ம மேல சொன்ன கான்செப்ட் எல்லாரும் படிச்சுட்டு போனீங்க, ரைட்டா? அதனால உங்களுக்கு வந்து ஃபார்முலா மட்டும் நம்ம படிச்சிருப்போம். பட் ஏன் அந்த அன்சர்டைனிட்டி உருவாகுது? இப்ப வந்து பார்ட்டிகளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலதான் அந்த அன்சர்டைனிட்டி உருவாகுது நமக்கு, வேவ் நேச்சர் இருக்கிறதுனாலதான். அதனாலதான் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த டீப்ராயோட வேவ் நேச்சர், டியூவல் நேச்சர் அல்லது டியூவல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியூவல் நேச்சர் தான் அதுக்கான ரீசன் முக்கியமா. இப்ப வேற அதாவது என்ன சொல்லிருக்கோம், ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் இன் எனி சைமல்டேனியஸ், இது வந்து முக்கியமா சைமல்டேனியஸ் டிட்டர்மினேஷன். சைமல்டேனியஸ் டிட்டர்மினேஷன் என்ன அர்த்தம்? ரெண்டையும் ஒரே நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அல்லது பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ரெண்டையும் ஒரே நேரத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப the product of the uncertainties is equal to or greater than the Planck's constant h. இந்த கான்செப்டின் படி எப்படி சொல்லலாம்னா டெல்டா px டாட் டெல்டா x greater than or equal to h ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் படி. அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா வேற டெல்டா எக்ஸ் இஸ் த டெல்டா எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் எரர் அல்லது அன்சர்டைனிட்டி இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் த பொசிஷன். பொசிஷனை நீங்க மெஷர் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த எரர். அடுத்து டெல்டா பிஎக்ஸ்ன்றது அதுவும் ஃபண்டமெண்டல் எரர்னு சொல்லலாம் அல்லது அன்சர்டைனிட்டின்னு சொல்லலாம் மொமெண்டம் மீட் பண்றதுல. அடுத்து அன்சர்டைனிட்டி பிரின்சிபலுக்கான எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு வந்து 1/2 h கிராஸ் வரும். 1/2 h கிராஸ், அதாவது அந்த அன்சர்டைனிட்டி வேல்யூ ஆனது 1/2 h கிராஸை விட அதிகமாக இருக்காது. சரி, என்ன இருக்காது, கம்மியாக இருக்க முடியாது. அதை விட கம்மியாக இருக்க முடியாது. அதை விட அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக இருக்க முடியாது. திஸ் கேன் நெவர் பி ஸ்மாலர் தன், கேன் நெவர் பி ஸ்மாலர் தன் அப்படின்னா இதை விட குறைவாக இருக்க முடியாது. எதை விட 1/2 h கிராஸ்ன்ற வேல்யூவை விட அந்த அன்சர்டைனிட்டி வேல்யூ எப்படி இருக்க முடியாது, நமக்கு குறைவா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்னால குறைவா மெஷர் பண்ண முடியுதா, நீங்க மெஷர் பண்ணி காமிச்சுட்டு நீங்க பிரின்சிபலை மாத்திக்கலாம். அந்த அன்சர்டைனிட்டி கம்மியா, ரைட்டா? நீங்க மாத்திரம் உங்க பேரை கூட நீங்க பண்ணிக்கலாம், நீங்க போட்டுக்கலாம். இந்த மீனிங் என்ன அப்படின்னா the product of the இது வந்து என்ன அப்படின்னா the exact statement. exact statementனா நமக்கு 1/2 h cross. The product of the uncertainties in determining the position and the momentum of the particle can never be smaller than the order of 1/2 h cross. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல்டா பி இன்டு டெல்டா எக்ஸ்
அது டெல்டா பிஎக்ஸ் போட்டுங்க, ஏன்னா டெல்டா எக்ஸ் போட்டுக்கனால டெல்டா பிஎக்ஸ் டெல்டா பிஎக்ஸ், இது வந்து டெல்டா பிஒய், இது வந்து டெல்டா பி இசட்னு போட்டுக்கலாம். டெல்டா பிஎக்ஸ் டாட் டெல்டா எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் பை 2. இதோட மீனிங் என்னன்னா ஹெச் கிராஸ் பை 2 அதிகமா இருக்கலாம் அல்லது அதுக்கு ஈக்குவல்டா இருக்கலாம். அதை விட எப்படி இருக்காது, குறைவா இருக்காது. அதான் மீனிங். அதே மாதிரிதான் இது ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கோம். இதே அன்சர்டன் ரிலேஷன் யாருக்கெல்லாம் பொருத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் மொமெண்டத்துக்கு மட்டும் இல்ல, எனர்ஜியும் டைமும். அதே போல ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் கோஆர்டினேட். எப்படி இது வந்து இது லீனியர் மொமெண்டம், லீனியர் கோஆர்டினேட். அதே போல என்னது ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் கோஆர்டினேட். இதே போல நீங்க எனர்ஜியையும் டைமையும் நீங்க ஒரே நேரத்துல என்ன பண்ண முடியாது, நீங்க வந்து சைமல்டேனியஸா நீங்க வந்து அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியாது. அதே போல ஆங்குலர் மொமெண்டத்தையும் ஆங்கிளையும் சைமல்டேனியஸ்லி உங்களால என்ன பண்ண முடியாது, அக்யூரஸியாக மெஷர் பண்ண முடியாது. இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா எதெல்லாம் அக்யூரஸியா மெஷர் பண்ண முடியாதோ அந்த அது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் பொருந்தும். இந்த கான்செப்டை நம்ம பின்னாடியே எடுத்துட்டு வருவோம். உதாரணமா வந்து இந்த ஆங்குலர் மொமெண்டம் எல்எக்ஸ் எல்ஒய் எல்இசெட்டுக்கு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நம்மளால ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னது, இது ரெண்டு இந்த ஆரை தான் நம்ம பண்ண முடியும், இந்த பேரை தான் நம்ம பண்ண முடியாது. பட் வேற ஏதாவது பண்ணலாம். இப்ப வந்து உதாரணமா எனர்ஜியையும் பொசிஷனையும் ஒரே இடத்துல மெஷர் பண்ண முடியுமா? எனர்ஜியையும் மெஷர் பண்றீங்க, பொசிஷன் மெஷர் பண்றீங்க, ரெண்டையும் பண்ண முடியுமா? பொசிஷனுக்கும் மொமெண்டத்துக்கு தான் அந்த கான்செப்ட். பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரே இடத்துல பண்ண முடியாது. ஆனா பொசிஷனையும் வேற யாரையும் பண்ணலாம், ஒரே இடத்துல நீங்க சைமல்டேனியஸ் மெஷர் பண்ணலாம், பண்ண முடியும். இப்ப எனர்ஜியையும் டைமையும் ஒன்னா பண்ண முடியாது. நீங்க எனர்ஜியையும் தீட்டா வேல்யூ என்ன பண்ணலாம், நீங்க ஒன்னா மெஷர் பண்ணலாம். அல்லது ஆங்குலர் மொமெண்டத்தையும் நீங்க வந்து லீனியர் மொமெண்டத்தையும் என்ன பண்ணலாம், ஒரே நேரத்துல நீங்க மெஷர் பண்ண முடியும். ஆனா ஆங்குலர் மொமெண்டத்தையும் எதையும் பண்ண முடியாது, நீங்க ஆங்குலர் கோஆர்டினேட்டையும் நம்ம பண்ண முடியாது. அதான் என்னுடைய கான்செப்ட். நீங்க எதெல்லாம் ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியாதோ அது எல்லாமே வந்து நமக்கு இந்த காம்படேஷன் லைஸ்ல சொல்லுவோம், நான் கம்யூட் ஆகும். ஒரே இடத்துல மெஷர் பண்ண முடிந்தால் அது எல்லாமே கம்யூட்டட், ஈக்குவல் டு 0. காம்படேஷன் வந்து ஈக்குவல் டு 0 வரும். எதெல்லாம் ஒரே இடத்துல மெஷர் பண்ண முடியாதோ அதெல்லாம் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நம்ம பின்னாடி அந்த காம்படேஷன்ல இதே கான்செப்ட் நம்ம சொல்லுவோம், சைமல்டேனியஸ்லி மெஷரபிள். சைமல்டேனியஸ்லி மெஷரபிள்னா ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியும், அதெல்லாம் கம்யூட். அதெல்லாம் வந்து என்னது, கம்யூட். ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியாது எல்லாமே என்னது, நான் கம்யூட். இப்ப எனர்ஜி அண்ட் டைம் காம்படேஷன்ல வருதுன்னா ரெண்டையும் ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியாது, அப்ப அது வந்து நாட் கம்யூட். அதே பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அது என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து நாட் கம்யூட். இப்போ இந்த கான்செப்ட் அப்படியே கம்யூட்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காம்படேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எல், அதையும் ஏதாவது ஒரு எல்இசெட், எல்லையும் எல்இசெட்டையும் ஒரே இடத்துல மெஷர் பண்ணலாம். ஆனா எல்எக்ஸ் எல்ஒய் எல்இசெட் அதை என்ன பண்ண முடியாது, நீங்க ஒரே இடத்துல மெஷர் பண்ண முடியாது. அது எல்லாமே நம்ம காம்படேஷன் லைஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா இந்த கான்செப்ட் நம்ம அங்கேயே கொண்டு வரும். இப்ப ஜெனரலா ஹைசன்பெர்க் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஹைசன்பெர்க்ல அந்த பேசிக்கான ஒரு கான்செப்ட் குரூப் வெலாசிட்டி அந்த இது பாத்துக்கிங்க. பட் இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அக்கார்டிங் டு கிளாசிக்கல் ஐடியாஸ். பட் கிளாசிக்கல் ஐடியாவின் படி, கிளாசிக்கல் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகளுக்கு என்ன இல்லை, நமக்கு அங்க வேவ் நேச்சர் கிடையாது. சோ வேவ் நேச்சர் என்ன வரப்போறது இல்லை, நமக்கு அன்சர்டனிட்டியே வரப்போறது இல்லை. அப்போ ஒரு பார்ட்டியோட பொசிஷனையும் அதே மொமெண்டத்தையும் ஒரே நேரத்துல என்ன பண்ண முடியும், நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும். எப்படி மெஷர் பண்ண முடியும், அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அது கிளாசிக்கல் கான்செப்ட். பட் குவாண்டம் மெக்கானிக்கலி அது வந்து நமக்கு வந்து வேவ் நேச்சர் வர்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, சைமல்டேனியஸ்ல மெஷர் பண்ண முடியாது. இப்ப நீங்க இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி மெஷர் பண்ண முடியாது சைமல்டேனியஸ்ல சொல்லியிருப்போம். அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இட் இஸ் இந்த இதுல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா if it is decided to reduce the error in the determination of the position to reduce delta x, the error involved in delta b will increase. இதோட மீனிங் என்னது, பொசிஷனை நீங்க மெஷர் பண்றதுக்கு அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்றீங்க, பொசிஷனை இன்னும் ரொம்ப அக்யூரசியா பார்க்கணும், மெஷர் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மொமெண்டத்தோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப இன்னும் குறைய ஆரம்பிக்கும்.
மொமெண்டம் வந்து ஏற்கனவே நீங்க வந்து பொசிஷனை வந்து ஒரு 10% அக்யூரேசி மெஷர் பண்றீங்க, மொமெண்டத்தை வந்து அதே மாதிரி 10% மெஷர் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க வந்து இதுல பொசிஷனோட மெஷர்மெண்ட் வந்து 15% அக்யூரேசி கொண்டு போனீங்கன்னா பியோட வேல்யூ என்ன அக்யூரேசி என்ன ஆகும்? இது வந்து இன்அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரேசி என்ன பண்ணும்? குறையும். ஏன்னா ரெண்டோட ப்ராடக்டும் நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு அந்த h(2) அதை விட அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால வந்து நீங்க ஒரு இதை ஏதாவது அக்யூரேசியை மெஷர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த அக்யூரேசி பண்ண முடியாது. இப்ப நாமளே வந்து ஒரு விஷயத்த ஏதாவது இப்ப 2 விஷயத்த நம்ம ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா கவனிக்கணும். அதுல ஒண்ணு வந்து நீங்க அதிக கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னொன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம கோட்டை விட்டுருவோம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த மோர் அபவுட் த அன்சர்டனிட்டி அந்த இது பாருங்க, இந்த அண்டர்லைன் பண்ணீங்க. தீஸ் ஆர் அதான் இந்த பேராகிராஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் சுட் பி பார்ன் இன் மைண்ட், இட் சுட் பி பார்ன் இன் மைண்ட் தட் அப்படின்னா அன்சர்டனிட்டிஸ் முக்கியமான சொல்றோம். அன்சர்டனிட்டிஸ் ஆர் நாட் டியூ டு இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் வே ஆஃப் மெஷர்மெண்ட். தீஸ் ஆர் இன்ஹரண்ட் டியூ டு வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல். இந்த இதுக்கு என்ன மீனிங் என்னது? அதாவது இந்த இன்அக்யூரசின்றது நாம மெஷர் தப்பா பண்றதுனால வரல. யார் எதனால வருது? அது வேவ் நேச்சரின் காரணமாக இயல்பாகவே வருகிறது. இப்ப நாம ஏதாவது ஒரு லெங்த் அளக்கும் போது நம்ம வந்து ஸ்கேல வச்சு அளப்போம், அதை தப்பா அளந்துருவோம். அல்லது கால்வனோமீட்டர்ல ரீடிங் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஏதாவது கோணல் அளந்தோம்னா ரீடிங் தப்பா காமிக்கும். அந்த மாதிரியான எரர் கிடையாது. இது என்ன சொல்றான்? வேவ் நேச்சரின் காரணமாக இயல்பாகவே அதுல வரக்கூடிய இன்அக்யூரசி, ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி, அந்த எரர்ன்றது நம்மளால வர்ற எரர் இல்ல, உண்மையிலே அங்க அந்த எரர் வந்து வேவ் நேச்சரால வருது அப்படின்னு சொல்றோம். அடுத்து மோர் அபவுட் த அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பற்றிய கூடுதல் தகவல்கள். இது வந்து இட் இஸ் ஏ டைரக்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த என்னது டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். இது கேட்பாங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து கிளாசிக்கல் பிசிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிட்டர்மினிஸ்டிக். அப்படின்னா என்னது? கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஒரு விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியும்? சரியாக சொல்ல முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக சொல்ல முடியும். ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டர்மினேஷன் தான். அதாவது மிகச்சரியாக துல்லியமாக எதையுமே என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ப்ராபபிலிட்டின்ற கான்செப்டே நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டி எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயத்த நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியலன்னா ப்ராபபிலிட்டி இல்லையா? இல்லாட்டி நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். குவாண்டம் கிளாசிக்கல்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே ப்ராபபிலிட்டி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கிளாசிக் மெக்கானிக்ஸ்ல, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல தான் நம்ம ப்ராபபிலிட்டி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நிறைய அதுல என்ன இருக்கு? அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. நீங்க மலைக்கு வந்து சொல்லுவாங்க, மலைக்கு வந்து ரெயின் அலர்ட் சொல்லும் போது அவங்க ஃபுல்லாவே ப்ராபபிலிட்டி தான். அடுத்த 24 மணி நேரத்தில் பெய்யலாம் பெய்யலாம்னு தான் சொல்லுவாங்க, பெய்யும்னு சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இந்த பார்ட்டிகள் இந்த இடத்துல இருக்கலாம்னு தான் சொல்லவே தவிர கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது, அதனுடைய பொசிஷன் கரெக்டான பொசிஷன் இதுதான் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அடுத்து this principle indicates that although it is possible to measure the momentum or position accurately, it is not possible to measure these two observables simultaneously to an arbitrary accuracy. இதோட மீனிங் என்னது? மீனிங் மொமெண்டத்தையோ பொசிஷனையோ நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி முடியாதுன்னு பார்த்தோம். என்ன கான்செப்ட்? ஆனா ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே சைமல்டேனியஸ்லி தான் நீங்க பண்ண முடியாது தவிர தனித்தனியாக நீங்க பொசிஷனை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், அக்யூரேட்டா மெஷர் பண்ணலாம். ஆனா நீங்க பொசிஷனை கரெக்டா அக்யூரேட்டா மெஷர் பண்ணீங்கன்னா மொமெண்டத்துல அக்யூரசி இஸ் 0 அல்லது இன்அக்யூரசி இஸ் இன்ஃபினைட். இல்ல மொமெண்டத்தை நீங்க அக்யூரேட்டா மெஷர் பண்ணீங்கன்னா பொசிஷனோட நீங்க மெஷர்மெண்ட் வந்து இன்அக்யூரசி இஸ் இன்ஃபினைட் அல்லது அக்யூரசி இஸ் 0. பொசிஷன்ல அக்யூரசியே இருக்காது. அது பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்குன்னே உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அந்த மீனிங் வரும். அதாவது அப்ப வந்து முக்கியமானது என்னன்னா சைமல்டேனியஸாக தான் ரெண்டையும் ஒண்ணா நீங்க அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியாது. தனித்தனியான பண்ணலாம், அக்யூரேட்டா மெஷர் பண்ணலாம். அதை போச்சு. அடுத்த பாரு, உதாரணமா ஒரு இன்ஃபினைட் லார்ஜ் பாக்கெட் இருக்கு. என்ன பாக்கெட் இருக்கு? இன்ஃபினைட் லார்ஜ் பாக்கெட்.
இன்ஃபினிட் லார்ஜ் பாக்கெட்னா பெரிய ஒரு வேவ் பாக்கெட் இருக்குது. வேவ் பாக்கெட் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள அந்த பார்ட்டிகளை எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் ஸ்பேஸ்ல மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து அந்த ஸ்பேஸுக்குள்ளதான் இருக்குன்னு ஓரளவு அக்யூரேட்டா சொல்லிடலாம். இந்த ரீஜனுக்குள்ளதான் இருக்கு. இப்ப எக்ஸோட வேல்யூ 4க்கும் 4.1 இடையில இருக்கு. அப்ப அக்யூரசின்றது ஓரளவு வந்து வரும். பெரிய பாக்கெட்டா இருக்குது அப்படின்னா எக்ஸ் வந்து 4 கிலோமீட்டருக்கும் இது 40,000 கிலோமீட்டருக்கு இடையில இருந்தா எங்க நம்ம தேடுறது? அப்ப வந்து ஐன் அக்யூரசி அதிகமாகும் இதுல பொசிஷன்ல. அதனால இயக்கத்தை நம்ம ஈஸியா மெஷர் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப லாங் ஏரியா இருக்குது. அப்ப அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்மளால கவனிக்க முடியும். ஏன்னா பெரிய ஏரியான்றதுனால. அப்ப வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? வெலாசிட்டியை ஈஸியா நம்ம மெஷர் பண்ணலாம். அக்யூரேட்டா மெஷர் பண்ணலாம் லார்ஜ் பாக்கெட்டா இருக்கும். அதே ஸ்மால் பாக்கெட்டா இருக்குது அப்படின்னா பொசிஷன் வந்து ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ளதான் இருக்குது அப்படின்ற ஈஸியா இது பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குள்ள மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெரி மைனூட்டா இருக்கும். ஒரு மூவ்மெண்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம மெஷர் பண்றது ரிஸ்க். அப்போ வந்து வெலாசிட்டியோட அக்யூரசி வந்து கம்மியா இருக்கும். இதுதான் வந்து அந்த அக்யூரசி ஏதாவது ஒண்ணு அக்யூரேட்டா பண்ணீங்கன்னா இன்னொன்னு அக்யூரேட்டா பண்ண முடியாது. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் த பொசிஷன் மொமெண்டம் அன்சர்டனிட்டிக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹைசன்பர்கோட அந்த ஹைபோதெட்டிக்கல் காமா ரே மைக்ரோஸ்கோப் ஒண்ணு, அப்புறம் வந்து எலக்ட்ரான் டைப்ராக்ஷன் ஆஃப் எ பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை எ ஸ்லிட். இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இந்த ஹைசன்பர்க் அன்சர்டன் ரிலேஷனை பத்தி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். காமா ரே மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து டைப்ராக்ஷன் ஆஃப் த பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை எ ஸ்லிட். ஸ்லிட்னா ஒரு பிளவு வழியாக டைப்ராக்ஷன் அடைகிறது, ஒரு பிளவு வழியாக. அது பாருங்க, அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள எலக்ட்ரான்கள் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொன்னது இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான். த நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த நியூக்ளியஸ். ஏன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸ்குள்ள இருந்துச்சுன்னா அதோட பொசிஷனை வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால மெஷர் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஸோ ஆனா ஆக்சுவலா என்ன பண்ண முடியாது, நமக்கு பொசிஷன் மொமெண்டத்தை நம்ம ஒரே நேரத்துல மெஷர் பண்ண முடியாது. அதனால வந்து இறக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு கான்செப்டை கொடுக்குது. அப்புறம் போரோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துறது. அடுத்து வந்து லைட் குவாண்டா மீன்ஸ் போட்டான்களை பத்தி சொல்லுது. அப்புறம் மாஸ் ஆஃப் த மேசான் அதை பத்தி நமக்கு சொல்லுது. இது வந்து நமக்கு மாஸ் ஆஃப் த மேசான் நம்ம M ஈக்குவல் டு அந்த ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம், H×R/R0C. இந்த ஃபார்முலா பார்த்திருக்க மாட்டோம். நம்ம ஆக்சுவலா R0 பார்த்திருப்போம், ரேஞ்சுக்கு. ரேஞ்ச் ஈக்குவல் டு H×MC, ஜெனரல் MC. அது வந்து மேசான் அப்படின்னா M5 மேசான் போட்டிருப்போம். அதுவே வீக் இன்டராக்ஷன்ல W போட்டிருப்போம், MWC போட்டிருப்போம். அங்க என்ன பாத்தீங்கன்னா அது நம்ம போட்டிருப்போம். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா ரேஞ்ச் வந்து மாஸ் ஆஃப் த போட்டான். போட்டானோட மாஸ் வந்து என்னது நமக்கு 0. ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த போட்டான் இஸ் 0. அதனாலதான் நீங்க வந்து 1/0 வரும். ரேஞ்ச் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ஃபினிட்டி போடுவோம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் நமக்கு ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி வந்துடும் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல. அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமானது, அஞ்சாவது பாயிண்ட்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு ஒரு மினிமம் எனர்ஜி இருக்கும் அப்படின்றத சொன்னது வந்து என்ன அப்படின்னா இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தான். ஏன் அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட மினிமம் எனர்ஜி வந்து 0வா இருந்துச்சுன்னா, என்னவா இருந்துச்சுன்னா 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட அது வந்து என்ன ஆகும்னா இதாயிரும், வயலேட் ஆயிரும். ஏன்னா வந்து பொசிஷனையும் மொமெண்டத்தையும் அல்லது எனர்ஜி டைமை ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியும், அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அதை வந்து அதை சொன்னது இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அடுத்து வந்து 6வது பாயிண்ட், விட்த் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன். ஸ்பெக்ட்ரல் லைனோட விட்த் டெல்டா E ஈக்குவல் டு H×τ அல்லது டெல்டா நியூ ஈக்குவல் டு 1/2πτ. τ இஸ் அந்த லைஃப் டைம் spectral width of the spectral line. After to calculate the energy of a particle in the one-dimensional box கான எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து ground state of the energy of the hydrogen atom. அடுத்து வந்து size of the elementary cell in phase space. அதே மாதிரி phase space செல்லோட phase space இருக்கு இல்லையா, phase spaceல ஒவ்வொரு elementary cell இருக்கும். ஒவ்வொரு elementary cellோட சைஸ் வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா h³ ப்ரூவ் பண்ணிருப்போம். இந்த h³ ப்ரூவ் பண்றது எப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு அந்த டெல்டா எக்ஸ் டால்ட்டு டெல்டா px ஈக்குவல் என்னது h. அது மாதிரி டெல்டா ஒய் டாட்
டெல்டா பிஒய் அது என்னது, அது இன்னொரு கட்சி. அதே மாதிரி டெல்டா இசட் டெல்டா பிஇசட் வந்து இன்னொரு கட்சி. அப்ப மூணையும் பெருக்கினீங்கன்னா அதாவது பேஸ்ன்றது என்ன அப்படின்னா XY Z PX PY PZ மூணையும் பெருக்கினா வர்றது. இப்ப இது மூணையும் பெருக்கினீங்கன்னா டெல்டா அது மாதிரி டெல்டா இசட் டெல்டா பிஇசட் பெருக்கினீங்கன்னா அது ஒரு கட்சி கிடைக்கும். இப்போ மூணையும் பெருக்கினீங்கன்னா கட்சி கொண்டு கட்சிக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அங்க எலிமெண்டரி சொல்லோட பேஸோட வேல்யூம் நம்ம சொல்லியிருப்போம். வேல்யூம் வந்து கட்சி கியூபுக்கு சமமா இருக்கும், அந்த கட்சி கியூபை விட கம்மியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதோட கம்மியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். அதுக்கு நம்ம இது பண்ணிருக்கு. அடுத்து காம்ப்ளிமெண்டரி பிரின்சிபிள். காம்ப்ளிமெண்டரி பிரின்சிபிள்ன்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேவ் பார்ட்டிகல் டிஒன்னிட்டு தான். வேவாக இருக்கும்போது பார்ட்டிகல் கான்செப்ட் அந்த மாறி மாறி வரும் அப்படின்றது. இது என்ன அப்படின்னா it is impossible to determine wave and particle properties exactly at the same time. இதான் வந்து காம்ப்ளிமெண்டரி பிரின்சிபிள். காம்ப்ளிமெண்டரி பிரின்சிபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் வேவ் அண்ட் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம். என்ன மீனிங் என்னது, வேவ் ப்ராப்பர்ட்டியும் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டியும் நீங்க ஒரே நேரத்துல நீங்க பார்க்க முடியாது. அது பார்ட்டிகலா இருக்கும் போது என்னவா இருக்கும், பார்ட்டிகலா தான் இருக்கும். வேவா இருக்கும் போது வேவ் நேச்சர் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி அடுத்து வேவ் பாக்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேவ் பாக்கெட் எதுக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, இது வந்து நமக்கு அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் கான்செப்ட் நமக்கு கொடுக்குது. அடுத்து பார்ட்டிகளையும் வேவையும் கனெக்ட் பண்ணுது. that is unify particle and wave feature of the matter wave அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்து they provide a connection between classical and quantum mechanics. வேவ் பாக்கெட்ன்றது கிளாசிக்கல் கான்செப்ட், அதை கொண்டாந்து மேட்டர் வேவ்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், நாம யூஸ் பண்றோம். வேவ் பாக்கெட்ன்றது ஜஸ்ட் நம்ம ஆப்டிக்ஸ்ல இருக்கும், ஆப்டிக்ஸ் சவுண்ட் அதுல இருக்கும். அதுல வேவ் பாக்கெட்ன்ற கான்செப்ட் இருக்கும். அந்த வேவ் பாக்கெட் எப்படி டிராவல் பண்ணுமோ அதே மாதிரி நமக்கு பார்ட்டிகல் வேவ் டிராவல் பண்ணுது அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். அடுத்து லிங்கேஜ் பிட்வீன் வேவ் பாக்கெட் அண்ட் மெட்டீரியல் பார்ட்டிகல். என்ன ரெண்டுக்குள்ள லிங்கேஜ் என்ன, ஜெனரலா என்ன சொல்றான், மெட்டீரியல் பார்ட்டிகல் இன் மோஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு எ வேவ் பாக்கெட் ரேதர் தன் எ சிங்கிள் வேவ். இதோட மீனிங் என்ன, ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகல் வேவாக செயல்படும் டி பிராய் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் என்ன வேவா செயல்படும், அது சிங்கிள் வேவா செயல்படாது. எப்படி செயல்படும், வேவ் பாக்கெட்டா தான் செயல்படும். அதான் சொல்லிருக்காங்க. அதாவது மெட்டீரியல் பார்ட்டிகல் இன் மோஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு எ வேவ் பாக்கெட் ரேதர் தன் எ சிங்கிள் வேவ்னா சிங்கிள் வேவை விட எதாவது செயல்படுது, அது வேவ் பாக்கெட் போலதான் செயல்படும், சிங்கிள் வேவா செயல்படாது அப்படின்னு அர்த்தம் மீனிங். அடுத்து வேவ் பாக்கெட் பிளஸ் கைடிங் வேவ் possesses the properties of a particle moving with the particle velocity and also exhibiting interference and diffraction phenomena. பார்ட்டிகல் வந்து வேவா செயல்படும் போது நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் டைப்ராக்ஷன் ரெண்டையுமே கொடுக்குது. வேவ் பாக்கெட் பிளஸ் கைடிங் வேவ் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிகலை கொடுக்குதுன்னு சொல்றான். அதாவது வேவ் பாக்கெட்டும் கைடிங் வேவ் ரெண்டும் சேர்ந்து எதை கொடுக்குது அப்படின்னா, எதை கொடுக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ பார்ட்டிகல் மூவிங் வித் எ பார்ட்டிகல் வெலாசிட்டி. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல இயங்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளுடைய பண்பை கொடுக்குறது, ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குது. எது கொடுக்குது, வேவ் பாக்கெட்டும் கைடு வேவ் ரெண்டும் சேர்ந்து. அடுத்து ஜெனரலா பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. அது மாதிரி வேவ் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா வேவ் லெங்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. முக்கியமா வந்து நமக்கு இதுல பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டில மொமெண்டம், வேவ் ப்ராப்பர்ட்டில என்னது வேவ் லெங்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேவ் லெங்த்ன்றது பார்ட்டிகளுக்கு இருக்கவே இருக்காது. வேவ் லெங்த் பார்ட்டிகளுக்கு இருக்குமா, பார்ட்டிகளுக்கு கிடையாது. அதே மாதிரி மொமெண்டம் யாருக்கு இருக்காது, வேவ்ஸ்க்கு இருக்காது. மொமெண்டம்ன்றது பார்ட்டிகல் கான்செப்ட், வேவ் லெங்த்ன்றது வேவோட கான்செப்ட். நீங்க டி பிராயோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு h by p. ஃபார்முலா பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குதுல, மூணு எழுத்து தான். ஆனா இது எவ்வளவு விஷயத்த சொல்லுது பாருங்க. இந்த சைடு யார் இருக்கா, வேவ் இருக்காங்க. இந்த சைடு யார் இருக்கா, பார்ட்டிகல் இருக்கு. லாம்டா இஸ் வேவ் லெங்த், p இஸ் மொமெண்டம், ஹெச்ன்றது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. இந்த சைடு வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த சைடு யார் இருக்காங்க, பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த டி பிராய் வேவ் ஃபார்முலாவை வந்து அவர் ரொம்ப மிக குறைந்த பக்கங்கள்ல இந்த ரிசர்ச் பேப்பரை முடிச்சிட்டார். அதனால நோபல் பிரைஸ் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய இது வந்து நமக்கு ரொம்ப அதிகம். அடுத்தது ப்ராப்ளம்ஸ். ஹைசன்பர்க்கான ப்ராப்ளம்ஸ் தான் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் எ
position and momentum of a 1 kilo electron volt electron are simultaneously measured. இதுல எங்கேயுமே இந்த 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ன்றது பொசிஷன் கிடையாது, மொமெண்டம் கிடையாது. இது என்னது 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ன்றது என்னது? எனர்ஜி. எனர்ஜி தான் எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டான். என்னது? எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? இந்த பொசிஷன் இஸ் லொகேட்டட் வித்தின் 1 ஆம்ஸ்ட்ராங். இது கொடுத்துட்டான், பொசிஷன் கொடுத்துட்டான் 1 ஆம்ஸ்ட்ராங். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம்? மொமெண்டத்துல எவ்வளவு அன்சர்டைனிட்டி பெர்சன்டேஜ் கேட்கிறான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த எனர்ஜியை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். இப்போ மொமெண்டம் P √2me கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 16.97 × 10⁻24 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இது என்ன அப்படின்னா ஒரிஜினல் மொமெண்டம். ரைட்டா? அதன் பிறகுதான் நம்ம வந்து அந்த அன்சர்டைனிட்டி பார்க்க போறோம். அடுத்தது வந்து டெல்டா எக்ஸ் கொடுத்துருக்கான். டெல்டா எக்ஸ் எவ்வளோ? 1 × அதாவது 1 ஆம்ஸ்ட்ராங். 1 ஆம்ஸ்ட்ராங் எவ்வளோ? 1 × 10⁻10 மீட்டர் ஈக்குவல் டு தட் இஸ் டெல்டா பி. டெல்டா பிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி ஈக்குவல் டு h×2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப டெல்டா பி ஈக்குவல் டு h×2 டெல்டா எக்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா h×ஓட வேல்யூ போனோமா, ஹெச்சோட வேல்யூ போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 ஹெச்சோட வேல்யூ போட்டு 2π. 2π வேல்யூ 2 × 3.14 142 142 is 3π 2π 2π வேல்யூ. இது வந்து என்ன வேல்யூ? டெல்டா எக்ஸோட வேல்யூ. டெல்டா எக்ஸோட வேல்யூ போட்டுட்டு கடைசியில என்ன கிடைக்குது அப்படின்னா டெல்டா பி எவ்வளவு கிடைக்குது பாத்தீங்கன்னா 5.2 × 10⁻25 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இது ஒரிஜினல் மொமெண்டம். இப்ப நம்ம அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம் வந்து எவ்வளவு அப்படின்னா டெல்டா பி ஈக்குவல் டு 5.2 × 10⁻25 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் அன்சர்டைனிட்டி இன் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரிஜினல் மொமெண்டத்தை, அதாவது சரி இந்த அன்சர்டைனிட்டிய ஒரிஜினல் மொமெண்டத்தால டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணி பெர்சன்டேஜ் கேட்டதுனால 100ஆல மல்டிபிள் பண்றாங்க. இது ஆல்மோஸ்ட் என்ன பெர்சன்டேஜ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3%. இது அப்ராக்சிமேட்டா 3% வரும். ஏன்னா நீங்க இதை அடிச்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 3 வருதா? 3 16 48 வந்துடும் நினைக்கிறேன். இது வந்து 10⁻25, இது -24. 100ஆல பெருக்கும் போது நமக்கு வந்து ஒரு 10 இந்த 20 இதுக்கு ஒரு 10⁻−1 வரும். அடிச்சீங்கன்னா இந்த 100 பெருக்கும் போது 10⁻−1க்கு ஒரு 0 போயிடும். 10. அப்போ வந்து 52 16ஆல வகுத்தீங்கன்னா அல்லது 16.97 அப்படின்னா நீங்க வந்து 52/17 வச்சுக்கலாம். 17 வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு 3 வரும். 3%. இது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரான் கொடுத்துட்டான். அதாவது அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? அதனுடைய மொமெண்டத்தை நம்ம நார்மலா கால்குலேட் பண்றோம். நார்மல் கால்குலேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ரெண்டையும் சைமல்டேனியஸ் மெஷர் பண்ண போறோம். ரெண்டையும் சைமல்டேனியஸ் மெஷர் பண்ணும்போது அந்த பொசிஷன்ல வந்து எவ்வளவு அன்சர்டைனிட்டி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஆம்ஸ்ட்ராங் வருது. அப்போ மொமெண்டத்துல எவ்வளவு அன்சர்டைனிட்டி வரும்னு கேட்கலாம். அதுல பெர்சன்டேஜ் கேட்கலாம். பெர்சன்டேஜ்னா ஒரிஜினலுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் எவ்வளவு மாறுது அப்படின்னா அன்சர்டைனிட்டி வந்து நமக்கு 3% இது வந்து வருது. அது எக்ஸாம்பிள் 4.2 வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ப்ராப்ளம் தான். இதே ப்ராப்ளம் தான் நேரடியா வந்து என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க வந்து uncertainty, calculate the uncertainty measurement of the momentum. மொமெண்டத்தோட அன்சர்டைனிட்டி மட்டும் கேட்டிருக்கான். அவருடைய பொசிஷன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்கான்? 1 ஆம்ஸ்ட்ராங். இதே தான் அப்படியே வந்து நம்ம டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் வச்சுட்டு டெல்டா பி கண்டுபிடிக்க வேண்டியதான். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதே தான். இந்த டெல்டா பி இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே ஆன்சர் தான் நமக்கு 5.2 × 10⁻25. அடுத்து எக்ஸாம்பிள் 4.3 வந்து an electron has a மொமெண்டம் கொடுத்துட்டான். ஆனா அதனுடைய எவ்வளவு அக்யூரசி சொல்லியிருக்கான்? 0.05 அக்யூரசி. இவ்வளவு அக்யூரசில தான் மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி பாத்தீங்க எவ்வளவு கம்மியான அக்யூரசின்னு. ஏன்னா மொமெண்டம் 100 இருந்துச்சுன்னா, மொமெண்டம் வந்து 1000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வரும்? சாரி 100 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? வெறும் 5.
உண்மையான வேல்யூ 100ன்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எவ்வளவு? 5/5 தான். அதாவது 0.05% அக்யூரசி. அப்ப இதுக்கு வந்து மினிமம் அன்சர்டைனிட்டி இந்த லொகேஷன். லொகேஷன் என்னது? நமக்கு பொசிஷன் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப டெல்டா ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 5.4. இதை வந்து மொமெண்டம் கொடுத்துருக்க மொமெண்டத்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்ப அன்சர்டைனிட்டி மொமெண்டம் அன்சர்டைனிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் என்ன பண்றோம்? நம்ம வந்து மல்டிபிள் பண்றோம். அப்ப என்ன பண்றாங்க? 5.4 × 10⁻26 கிலோகிராம் × செகண்ட் -1 0.05% பெருக்கிறோம். 0.05% வந்து 0.05/100. அதனால வந்து இது வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கான். பெர்சன்டேஜ்னா நமக்கு வந்து பை 100 நம்ம உண்மையான வேல்யூனா, ஏன்னா 100ஆல பெருக்கினா தான் பெர்சன்டேஜ் வரும். அதனால 100ஆல வகுத்து உண்மையான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 27 × 10⁻30. 27 × 10⁻30. பாருங்க, உண்மையான மொமெண்டம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.4 × 10⁻26. ஆனா நம்மளால கண்டுபிடிக்கிற மொமெண்டம் எவ்வளவு? நம்ம கால்குலேட் பண்ற மொமெண்டம் வந்து 10⁻30. அப்ப இதை விட இது எத்தனை மடங்கு கம்மியா இருக்கு பாருங்க. எத்தனை மடங்கு கம்மியா இருக்குது? 4 மடங்கு இல்ல, 10⁻4 டைம்ஸ். ஆல்மோஸ்ட் 10,000 டைம்ஸ் கம்மி. உண்மையான மொமெண்டத்தை விட நாம அன்சர்டைனிட்டி கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. இப்ப இதை வச்சுதான் நீங்க டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப டெல்டா எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். h×2 டெல்டா பி. இதை தான் நீங்க டெல்டா பி எடுத்து கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு எதை எடுத்துடக்கூடாது நீங்க. மொமெண்டம் கொடுத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு இதை டெல்டா பி வச்சுட்டு டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்? இது ஒரிஜினல் மொமெண்டம், பட் இதனுடைய அக்யூரசி வந்து எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கான்? 0.05%. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? மொமெண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இதை எடுத்துக்கிட்டு நம்ம டெல்டா எக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டெல்டா பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நார்மலா இங்க h× எல்லாமே நம்ம 6.62 இப்படி போட்டிருக்காங்க. நம்ம வந்து h×க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா டைரக்டா இந்த வேல்யூ எடுத்தீங்க 1.005 × 10⁻34. h×க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இதை நோட் பண்ணிங்க. 1.05 இல்ல 1.05 எனக்கு கஷ்டமா இருக்குன்னா 1 எடுத்துக்கலாம். 1 × 10⁻34 அப்படி எடுத்துக்கலாம். பொசிஷன் அன்சர்டைனிட்டி பாத்தீங்கன்னா 1.96 × 10⁻6 மீட்டர் கிடைக்குது. அந்த எக்ஸாம்பிள் 5.9 பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் கொடுத்துட்டா, பார்ட்டிகளோட மாஸ் கொடுத்துருக்கான். அடுத்து வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஸ்பீட் இஸ் அன்சர்டைன். ஸ்பீடோட அன்சர்டைன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 0.01%. இது எப்படி போகணும்? நம்ம வந்து மாஸையும் ஸ்பீடையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு மொமெண்டம் கிடைக்கும். திரும்ப அந்த மொமெண்டத்தை நீங்க என்ன பண்ணணும்? சாரி, கிராம்ல இருக்கு. கிராம்ல இருக்கிறது என்ன மாத்தணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிலோகிராமுக்கு மாத்தணும். ரைட், இது மீட்டர்ல தான் இருக்கு. இது நோ ப்ராப்ளம், மீட்டர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 10⁻6 கிராம் 10⁻6 கிராம கிலோகிராம் மாத்தினா என்ன பண்ணுவீங்க? எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணுவீங்க? 10⁻3. அப்ப 10⁻3 போட்டீங்கன்னா கேஜி ஈக்குவல் எவ்வளவு வரும்? நமக்கு 10⁻9 கேஜி. அதான் வந்து நமக்கு வந்து எம் வந்து 10⁻9 கொடுத்துருக்கான். அடுத்து டெல்டா வி. டெல்டா வி அதாவது ரெண்டு என்ன பண்ணிட்டான்னா நம்ம வந்து எம்ஐவி பெருக்கிட்டு நீங்க 0.01 போட்டாலும் சரி, இல்ல அப்படின்னா டெல்டா வி போட்டான். அதாவது வி வந்து டெல்டா வின்னு எடுத்துட்டான். டெல்டா வி வந்து எவ்வளவு? 1. டெல்டா வின்னா அதனுடைய அன்சர்டைனோட மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அன்சர்டைன் எவ்வளவு? 0.01. இங்க புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி 0.01 போட்டுக்கலாம். 0.01/100. அப்ப கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டைரக்டா டெல்டா பி கிடைச்சிருது. டெல்டா பி எவ்வளவு பாத்தீங்கன்னா 10⁻13 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இந்த டெல்டா பி வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? டெல்டா எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நேரடியா நீங்க வந்து இந்த டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி ஹெச்சுக்கு மேல நீங்க வந்து h× மேல என்ன போடுறீங்க? 1.05 இல்லாட்டி நம்ம 1 போட்டுவோம். 1 போட்டீங்கன்னா 1/2 × டெல்டா பின்னு கிடைக்குமா? இதுக்கு அப்படியே போடுறோம். டெல்டா பியோட வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். டெல்டா பியோட வேல்யூ வந்து எவ்வளவு?
10 பவர் மைனஸ் 13 போட்டீங்கன்னா அப்படியே 1/2 தானே. 1/2 எவ்வளவு வரது போகுது நமக்கு வந்து 0.5 வரப்போகுது. 1 by இது வந்து 1 into 10 power minus 34. அப்ப into 10 power minus 34 இது வந்து 13 இது 13. இப்ப 13 மேல போச்சுன்னா பிளஸ் 13 equal to 0.5 into 34ல 13 போடுச்சுன்னா minus 21. 10 power minus 21 அல்லது equal to 5 into 10 power minus 22 போட போறீங்க. நமக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு பக்கத்துல இருக்க ஆப்ஷன் போடுங்க. ஏன்னா நீங்க 1.05 எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெரும்பாலும் நீங்க ஹெச் கிராஸ் எல்லாமே நீங்க 1 பாயிண்ட் எடுத்துக்கங்க. 6.62 போட்ட கூட 2 போட்டு அந்த 2 டிவைட் பண்ணி பண்றது உங்களுக்கு கூடுதல் ஒர்க். நம்ம 1.05 நமக்கு வேல்யூ தெரியும், அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகே, ஹைசன்பர்க் பார்க்கலாம். சம்மரி ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபிள்ன்றது அதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1